இஸ்ரேல் ஈரான் யுத்தம் அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைன் யுத்தம் மாதிரி கிடையாது. உதாரணத்துக்கு ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல என்ன சொல்லப்பட்டது? முடிவே இல்லாத யுத்தம். ஏன்? முடிவு என்னன்னு யாருக்குமே தெரியாது தெரியுமா? அப்படின்னு சொல்லி ஊர்ல உள்ள அம்புட்டு பயலுகளும் சொன்னாங்க. இல்ல அண்ணன் அமெரிக்கா முடிவே இல்ல, வெற்றி தோல்வியே இல்ல, யுத்தத்தை நடத்துறாங்க அப்படின்னாங்க. அட பாவி! யுத்தத்த நடத்துறத பத்தி நீயாடா பேசுற? அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு ரஷ்யர்களும் அன்னைக்கு சொல்லியிருப்பார்கள். சரி, இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான். இன்னைக்கு உண்மையிலேயே உக்ரைன், ரஷ்யா யுத்தத்த விட அதிகமான உலகம் பாதிக்கப் போறது எதுல அப்படின்னா, இஸ்ரேல், ஈரான் யுத்தத்துல தான். ஏன் அப்படின்னா, எனர்ஜி மார்க்கெட் கடுமையா டிஸ்டர்ப் ஆகும். எனர்ஜி மார்க்கெட் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா போச்சு. ஒட்டுமொத்த உலகத்திலயும் பல விஷயங்கள இழக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும். அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டா, இந்த யுத்தம் தான் உண்மையிலேயே விட தெரியாத யுத்தம். யார்றா ஜெயிக்கிறா அப்படின்னு கேட்டோம்னா, 2 நிமிஷம் யோசிச்சு தான் பதில் சொல்லணும். ஒரு பக்கம் அதாவது ஒவ்வொருத்தரும் அடிக்கும்போது இவங்க கை தான் ஓங்கி இருக்கு அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே தோணும். அப்படிதான் உண்மையும் கூட. உதாரணத்துக்கு இஸ்ரேல் ஈரானுக்குள்ள தாக்குதல் நடத்தும் போதும் சரி, டிக்கெட் கிழிச்சு குடுக்குற வேகத்த பார்க்கும்போதும் சரி, இப்படிதான்யா எதிரிக்கு பதிலடி குடுக்கணும். ஆசிம் முனீர் பங்கர் மேல குண்டு போட்டதோட நம்ம விட்டுட்டோம். பங்கர் பஸ்டர் போட்ட ஆசிம் முனீருக்கே டிக்கெட் கிழிச்சு குடுத்துருக்கணும் அப்படின்னு நினைக்காத இந்தியர்களே இருக்க வாய்ப்பு கிடையாது. இதே மாதிரிதான் ஒவ்வொரு ஊர்லயும் நினைச்சிருப்பாங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஈரான் போய் இஸ்ரேல்ல தாக்கும்போது, அட்ட பாவிகளா அயன் டோம்னாங்க, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நவீனமான ஆயுதங்கள் சப்ளை பண்ணார்கள். உளவுத்துறை அப்படிங்கிறதுக்கு உதாரண புருஷர்களா நடந்துகிட்டு இருந்தார்கள். அவனுங்க கண்லயே மண்ண தூவி ஏகப்பட்ட சம்பவத்த இஸ்ரேலுக்குள்ள செஞ்சுட்டாங்களே! இதுவரைக்கும் பல லட்சம் ராக்கெட்டுகள் வந்தப்ப கூட தடுத்தாய்ங்க. ஆனா ஈரானோட நூற்றுக்கணக்கான மிசைல்கள தடுக்க முடியல. அமெரிக்கா உதவி பண்ணியும் இஸ்ரேல் பத்திக்கிட்டு எரியுது அப்படின்னு இவர்கள் அடிக்கும்போது, இந்த பயலுக எது ஈரான் பயலுக கை ஓங்குற மாரியே இருந்துச்சு. ஆனா உண்மை என்ன அப்டின்னா, பெரிய அளவுல அடி விழுந்துச்சு அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு சரண்டர நோக்கி போயிருவார்கள். யாரா இருந்தாலும் சரி. ஆனா இதுல 90% தான் உண்மை. 10% வீரம் அப்படிங்கிறது விளைஞ்சு நிக்கும். அது அடங்கவே அடங்காது. அது 10% அந்த 10%ல இந்த 2 பிளேயருங்க வராருங்களான்னு கேட்டா, ஊர்ல உள்ள அம்புட்டு பிளேயருங்க வருவாய்ங்க. சூழ்நிலை ஒத்து வரணும். சூழ்நிலை இங்க ஒத்து வருதான்னு கேட்டா, இல்லை அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. சரி, இந்த 2 பயலுக்கும் தான் இப்படியா அப்படின்னு கேட்டா, அண்ணன் அமெரிக்கா. அண்ணன் அமெரிக்கா யாரு? ஒட்டுமொத்த உலகத்திலயும் ராணுவத்தை எந்த மூலையிலயும் இம்மீடியட்டா டக்கு டக்குன்னு 1000, 2000, 4000, 10,000ன்னு பாண்டியராஜன் படத்துல ஏலத்தொகை மாரி சல்லுன்னு ஏத்த முடியும். என்ன ஒண்ணு பிம்பிலிக்கு பிலாப்பின்னு கதை மாறும் சில சமயம். அமெரிக்க ராணுவத்துக்கே. வியட்நாம், ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லலாம். உண்மையும் கூட. அந்த பையன் வந்து அடிச்சானே ஈரானுக்குள்ள, அவனுக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னா, அவனுக்கு பெரிய கொடூரமான ரிசல்ட்டா இருக்கு. காரணம் என்ன? ஈரானுக்குள்ள மிகப்பெரிய அளவுல பி-2பி பாம்பர தூக்கிட்டு போய் படம் காட்டினார்கள், சம்பவம் பண்ணார்கள். உண்மைதான். ஏமன்ல செஞ்சதுக்கு அப்புறம் ஈரானுக்குள்ள வச்சு செஞ்சுட்டாய்ங்க. இந்த புது ரக குண்டுவீச்சு விமானத்த லைவா ஒரு யுத்த களத்துல காட்டிட்டாங்களே! இவனுங்களுக்கு மட்டும் களம் எங்க தான் செட் ஆகுதோ அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல ஒட்டுமொத்த உலகமும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அப்படியே தோசைய திருப்பி போடு அப்படிங்கிற மாரி ஈரான் ஒரு அறிக்கை விட்டுச்சு. "ஏலே எங்க சைட் டேமேஜ் ஆயிருக்கு. எங்க அப்டின்னா என்ட்ரியும், எக்ஸிட்டும் மட்டும் தான். மத்தபடி எல்லாம் அப்படியே தான் இருக்கு" அப்படின்னாய்ங்க. இதுக்கு நடுவுல ட்ரம்ப் கொண்டாட்டத்தோட மறுமுனைக்கே போயிட்டாரு. எங்க? சரண்டர் ஆயிக்க, மன்னிச்சுட்டேன், பொழச்சுக்க அப்படிங்கிற ரேஞ்சுல போய் நிக்கும்போது இந்த அறிவிப்பு வருது. சரி, பதிலுக்கு காட்டுவோம் அப்படின்னு பென்டகனு, சென்காமு அம்புட்டு பேரையும் இறக்கி பேசுங்கடாங்கும்போது உள்ளூர் பத்திக்கிச்சு. எங்கள கேட்காம எப்படி நீ தாக்குன? அப்படின்னு காங்கிரஸ் கேட்க, ஏலே இதுக்கு முன்னாடி உள்ளவன்லாம் உங்கள கேட்டுருக்கானா? மனசாட்சியோட சொல்லுங்கடா. ஒவ்வொரு தாட்டியும் அதிபர்கள் தாக்கும்போது இப்படிதான் கூடி பேசுவீங்க. ஒண்ணும் விடையே கிடையாது. சும்மா ஏதோ பேசுறதுக்கு மைக் இருக்கு, பேசுறதுக்கு பொறுப்பு இருக்குங்கிற மாரி பேசக்கூடாது. அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கிளம்பி போயிட்டாரு. அப்படி கிளம்பி போன மனுஷனுக்கு அடுத்த அதிர்ச்சி செய்தி. என்ன? நியூக்ளியர் வாட்ச் டாகே சொல்லிருச்சு. ஏலே ஈரான்ல உள்ள யுரேனியம் பாதுகாப்பா தான் இருக்கு. ஒண்ணும் ஆகல. சொல்லிக்கிற அளவுக்கோ, பயப்படுற அளவுக்கோ டேமேஜ் ஆகல அப்படின்ட்டார்கள். இப்ப யாரு கை தான் ஓங்கி இருக்கு? யோசிச்சு பார்த்தோம்னா ஒண்ணுமே புரியாது. உனக்கு புரியலன்னு சொல்றா. ஏன்டா எல்லாரையும் இழுக்குற? அப்படின்னு கேட்கக்கூடாது. முடிவில்லாத யுத்தம் அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஆப்டானது இந்த யுத்த களம் தான். அமெரிக்கா தலைகீழ நின்னு பிளான் பண்ணி, காரணம் ஒரு பி-2பி பாம்பர் சிக்குச்சுனாலும் கூட அமெரிக்காவுக்கு பேர் அப்படிங்கிறது கெட்ட பேரா மாறி போயிரும். ட்ரம்ப கிளச்சு புடுவாய்ங்க. பத்தியே விட்டுருவாய்ங்க. அதாவது
சில ஊர்கள்லலாம் இந்த மாரி நடந்து நம்ம பார்த்துருக்கோம். எல்லாருமே உணர்ந்திருப்போம். இல்ல அனுபவமே இருக்கும். சொந்த அனுபவமே இருக்கும். அடிச்சுட்டு வந்தா கூட பிரச்சனை பெருசா இருக்காது. அடி வாங்கிட்டு வந்தா சொந்த வீட்லயே தூக்கி போட்டு வெளுக்க ஆரம்பிச்சுருவாய்ங்க. அந்த மாரி அமெரிக்கால இப்படி ஒரு விமானத்த விட்டுட்டு ட்ரம்ப் டீம் வந்திருந்துச்சு. இந்த டீமுக்கு அதிகாரம் இருக்கு, இல்ல பவர் இருக்கு, இல்ல இன்னமும் ஆட்சிக்கு ஆயுள் காலம் இருக்கு. எல்லாத்தையும் மறந்துட்டு பத்தி விட்டுருப்பாய்ங்க. ஒட்டுமொத்த டாலருக்கும் பேஸ்மெண்ட்டமே அந்த ஆயுதங்கள் தான். அந்த ஆயுதங்கள் மைலேஜ் எடுக்கலன்னா, டாலர எப்புட்றா கொண்டு போறது? டாலர கொண்டு போகாம எப்புட்றா அண்ணன் அமெரிக்கான்னு டைட்டில வாங்கிக்கிறது? அப்படின்னு சொல்லி பத்தியே விட்டுருப்பாய்ங்க. அதுலருந்து தப்பிக்கணும்னு அவரு சம்பவம் பண்ணிட்டு வராரு. சம்பவம் பாதி தான் பண்ணியிருக்காரு. காவாசி தான் பண்ணியிருக்காரு. 5% தான் பண்ணியிருக்காரு. ஆனா 100% பண்ணலங்கிறது மட்டும் உறுதியாயி போச்சு. இப்ப அமெரிக்கா கை ஓங்கி இருக்கான்னு கேட்டா, ஓங்கல. ஆனா விஷயம் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய்க்கிட்டே இருக்கு. எப்படி ஈரான் இஸ்ரேல தாக்கும்போது அடுத்த ஸ்டேஜுக்கு போச்சோ, இஸ்ரேல் ஈரான தாக்கும்போது அடுத்த ஸ்டேஜுக்கு போச்சோ, அமெரிக்கா தாக்கும்போது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருது. யுத்தம் தெளிவா அடுத்தடுத்த ஸ்டெப்ப நோக்கி வெற்றிகரமா பயணிக்குது. பிளேயர்க யாரும் வெற்றியே பெறல இன்னமும். இப்ப சீனா உள்ளுக்குள்ள வருது. சீனாவ பொறுத்தவரை என்ன? அவன் ஒரு வெட்டிப்பய. அவன் பேசலாமா நம்ம எடுத்து பேச முடியும்? கொடும. என்ன பண்றது? அன்னை அமெரிக்கா ஈரான நோக்கி போகாம சீனாவ நோக்கி போயிருந்தா, ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்போம். இந்த பையன் ஏதோ இதுதான் உலகத்தோட பிரச்சனை அப்படிங்கிற மாரி இஸ்ரேல ட்ரிகர் பண்ணி அங்க போய் நிக்கிறான். உண்மையான பிரச்சனை அமெரிக்காவுக்கு சீனா. அங்க போயிருந்தாவாச்சும் உலகம் சந்தோஷமா இருந்திருக்கும். இந்தியா சப்போர்ட் பண்ணியிருக்கும். நம்ம நெனைக்கிறது நம்ம ஆபீஸ்லயே நடக்குதுல்ல. டீய வாங்கி வைங்கடான்னா, காஃபிய வாங்கி வைக்கிறாய்ங்க. அப்புறம் எப்படி அமெரிக்கால நடக்கும்? இப்ப சீனா உள்ளுக்குள்ள வந்துருச்சு. சீனாவ பொறுத்தவரை அவன் சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு அப்படின்னு கூட எடுத்துக்க தேவையில்ல. அவன் ஒண்ணு சொல்லுவான், நரி மாரி இன்னொரு வேலைய செய்வான். ஒரு பக்கம் பெரிய அளவுல ஒரு நியூஸ பம்ப் பண்றார்கள். ஒரு பக்கம் அபிஷியலா சொல்றாங்க. அபிஷியலா சொல்றதே பொய் தான். அத கேட்கலாம் எங்களுக்கு நேரம் இல்ல அப்படிங்கிறது தான் உலகத்தோட நிலைப்பாடு. இருந்தாலும் அவனுங்க சொல்றது பேசி தீர்த்துக்கணும். எல்லாரும் சேர்ந்து உலக வர்த்தகத்த காப்பாத்தணும் அப்படின்னு. ஏலே 2 பேரும் சண்டை போடாதீங்கடா. உலக வர்த்தகத்த ஏன்டா நீ இழுக்குற அப்படின்னு கேட்டா, இந்த பக்கம் நியூஸ பரப்பி விடுறாய்ங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ தொடுறக்கு சீனா ஆதரவு தெரிவிச்சிருச்சு. இன்னும் சொல்லப்போனா ஆயுதங்கள் கூட தரும். அப்படிங்கிற தகவல பரப்பி விடுறார்கள். இப்ப அந்த இடத்த சோக் பண்றத நோக்கி தான் ஒட்டுமொத்த உலகத்தோட பார்வையும் இருக்கு. சோக் பண்றதுக்கு ஈரான் தயார் தான். வேற வழியே இல்ல. அத தொட்டா மட்டும் தான் அமெரிக்கா அடங்கும் அப்படிங்கிறதும், அமெரிக்க பேஸ்கள் இலக்கு வச்சா மட்டும் தான் அமெரிக்கா அடங்கும் அப்படிங்கிறது, ஈரானு கையில உள்ள ட்ரம்ப் கார்ட். அத எப்ப வேணாலும் இறக்குவாரு. இப்ப சிரியால இறக்கிட்டாரு. என்ன அமெரிக்க வீரர்கள் மேல ஒரு தாக்குதல். ப்ராக்ஸிகள் தான் தாக்கியிருக்கார்கள். ரிசல்ட் பெரிய அளவுல இல்ல, இருக்குங்கிறத தாண்டி, இப்ப பேஸ் பூரா அலர்ட்டா இருக்கணும். எது அமெரிக்க பேஸ்கள் பூரா நேரடியான ஒரு யுத்தம் மாரி அலர்ட்டா இருக்கணும். ஆப்கான் அப்படின்னு ஒரு பகுதியில யுத்தம் நடத்தியே நாங்க திவால் ஆயிட்டோம்ன்னு 10 வருஷத்துல ஓடி போயிட்டாய்ங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. பல பகுதி பேஸுகளும் ரவுண்ட் த கிளாக் உஷார் நிலையில இருக்கணும். அந்த ஒரு மோடுக்கு ஈரான் தூக்கிட்டு வந்து விட்டுருச்சு. இது ஈரானுக்கு வெற்றியா அப்படின்னு கேட்டா, இங்கேயும் அந்த வெற்றிங்கிற ஸ்லாபுக்குள்ள எவனுமே போல. 3 பிளேயர்களும் போலங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. அமெரிக்கா பெரிய அளவு தாக்குவேன் அப்படின்னு இருக்கு. இந்த மாரி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. ஒரு பர்ட்டிகுலர் ஜோன் அப்படிங்கிறது ஆயில் மார்க்கெட்ட சோக் பண்றது தான். அத நோக்கி ஈரான் கிளம்புறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. எப்ப? இப்பவே. இப்ப கிளம்பிருச்சுன்னா என்ன ஆகும்? படபட படபடன்னு மார்க்கெட் கிராஷ் ஆகும். படபட படபடன்னு விலை ஏறும். அதுக்கப்புறம் ஊர் உலகத்துல உள்ள அதாவது அந்த பகுதியில உள்ள எண்ணெய் வயல்கள் பூராமே ஆபத்தோட உச்சத்துல இருக்கும். அதுக்கப்புறம் என்ன மாரியான நடவடிக்கை? சரண்டர் ஆகுறார்களா? இல்ல விட்டுக் குடுக்கிறார்களா? இல்ல பெரிய அளவு சம்பவத்த நோக்கி போறார்களா? அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த நேரங்கள்ல விடை தெரிஞ்சிரும். எப்ப 1 மணி நேரம், 2 மணி நேரத்திலே காட்டுத்தீ மாரி விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. நம்மளும் இங்க விரிவா பார்ப்போம்.